காலையில எந்திச்சமே சாப்பாடுக்கு வச்சு விட்டுட்டு காஃபி போட்டேன். சாப்பாடு ரெடி ஆகறதுக்குள்ள காஃபி குடிச்சுட்டு எங்க அத்தான சிக்கன் தான் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். காலையில சிக்கன் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் தான் மீன்காரங்க வந்தாங்க. குளத்து மீன் தான் கொண்டு வந்திருந்தாங்க. இன்னொரு நாள் வாங்கன்னு சொல்லி விட்டுட்டேன். சிக்கன் குழம்பு வைக்கிறதுக்காண்டியே அந்த மண்சட்டி வாங்கியிருந்தேன். வாங்கி 1 டைமோ 2 டைமோ தான் யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் யூஸ் பண்ணவே இல்ல. சடனா இன்னைக்கு பார்த்தேனா, இன்னைக்கு இதிலயே ரெடி பண்ணிரலான்னு அதில தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். சிக்கன் குழம்பு இல்லன்னா பிரியாணியா தான் வைக்கணும். இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமா வைக்கலாமேன்னு சிந்தாமணிக்கு தான் ரெடி பண்ணியிருந்தேன். சிந்தாமணின்னா வேற ஒண்ணுமே கிடையாது. வத்தல பிச்சு விதையெல்லாம் தூர தட்டிட்டு அந்த வத்தல் தோட மட்டும் போட்டு வைக்கிறது தான் வந்து சிந்தாமணி. தண்ணி எதுவுமே ஊத்த வேண்டாம். தாளிக்கிற எண்ணெய் மட்டும்தான். சிக்கன்லேருந்து தண்ணி இறங்குமா அதுவே போதும். மிளகு தட்டி போட்டு ரசம் தான் வச்சுருந்தேன். எல்லாம் ரெடியானதும் வேறு பாத்திரத்தில் மாற்றியாச்சு. சிக்கனுக்கு வந்து தண்ணி ஊற்றாமல் பண்ணியிருந்தேன்னா மண் சட்டிலாம் ட்ரையாக அந்த ஆயில் ஒட்டிகிட்டு இருந்தது. அதில் சாப்பாடு போட்டு மண் சட்டி சோறு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். வத்தல் வந்து விதை இல்லாமல் தான் போட்டேன். ஆனாலும் கொஞ்சம் காரமாக இருந்த மாதிரி இருந்தது. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது.